வெண்டைக்காய் முட்டை சாதம். நீங்கள் எல்லாருமே வெண்டைக்காய் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நானுமே இது மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வெண்டைக்காய் சாதம் பெட்டு வைக்கிற நீங்கள் யாருமே இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தவாவில் ஒரு கரண்டி எண்ணெய், 1/4 கிலோ வெண்டைக்காவை 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மெல்லிசா அரிஞ்சிங்கன்னா குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்து அதே தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, 4 பல் இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட துருவுன 2 பெரிய பத்த தேங்காய், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இப்ப தவால ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது 2 முட்டையை சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு அது வெங்காயத்தோட கலந்து வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப காய்க்காகவும் முட்டைக்காகவும் மறுபடியும் 3/4 டீஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான்.